அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா. ஊர் பாத்தீங்கன்னா என்ன கிராமம்னு பாத்தீங்கன்னா கோடங்குடின்ற கிராமத்துல தான் இருக்கும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து எனக்கு கால் பண்ணி, தம்பி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேம்மா, மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் உள்ள வருதுப்பா, என்னால நிம்மதியான ஒரு படுக்க என்னால தூங்க முடியலப்பா, பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா தேர்ட் இயர் வந்து காலேஜ் வந்து இப்ப முடிக்க போறாப்புல பையன் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து ஆனா இது மாரி எங்க வீடு ரொம்ப பழுதடைஞ்சிருக்குண்ணா, தயவு செஞ்சு போய் கொஞ்சம் எங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நான் நேர்ல வந்து பார்த்திருந்தேன். வீடு வந்து ரொம்ப பழுதடைஞ்ச நிலையில இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா நம்ம அங்க ஒரு 3 வீடு வந்து நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த 3 வீட்டையும் நம்ம கட்டி முடிச்சுட்டு கண்டிப்பா இந்த வீட்டை வந்து நான் கண்டிப்பா நம்ம கட்டி கொடுக்கணும் நண்பர்களே. இந்த அரிசி பருப்பு மளிகை ஜாமான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்னிட்டு கொடுத்துருக்காங்க. பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் ரவிராஜ். ஊர் தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா. கிராமம் பாத்தீங்கன்னா அருளாச்சி திருமலபுரம் நண்பர்களே. மறக்காம பாத்தீங்கன்னா அந்த அண்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிருங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷ் ரவிராஜ் அண்ணா. கமெண்ட்ல வந்து அந்த அண்ணன் வாழ்த்துங்க நண்பர்களே. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அண்ணா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என் கஷ்டத்தை தெரிஞ்சு எல்லாம் மளிகை சம்பளம் வாங்கி கொடுத்துருங்க, ரொம்ப நன்றி. அந்த அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. கமெண்ட்ல வந்து அந்த அண்ணன் எல்லாம் வாழ்த்துங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.